வங்கி கணக்கு உள்ள அனைத்து நபர்களுக்குமே மாதம் 1000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை மகிழ்ச்சி அறிவிப்புகள் மற்றும் புதிய முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது பாத்தீங்க அப்படின்னா அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே மிகவும் பயனுள்ள தகவலா இருக்கும். இந்தியன் வங்கி, SBI வங்கி, IOB பேங்க், கனரா பேங்க், HDFC பேங்க், இந்த மாதிரி நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உதவியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் காசு சம்பாதிச்சு பர்ஸில் கலக்கலன்னு வச்சுருக்கீங்களா? இல்லை மாதமானால் சம்பளம் வருது ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாதம் 1000 ரூபாய் முதல் 5000, 10,000 அப்படின்னு பேங்க் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வங்கியில் இருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இதை பற்றி தெளிவாக நம்ம பார்த்துடலாம். நம்மளில் பல பேருக்கு ஒரே அடியாக 1 லட்சமோ 2 லட்சமோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பேங்க்கில் FD போட காசு இருக்காது. ஆனால் மாதம் பிறந்தா ஒரு 1000, 5000 இல்லை 10,000 அப்படின்னு ஈஸியாக எடுத்து வைக்க முடியும். இதுக்கு தான் பேங்க்கில் ரிக்வயரிங் டெபாசிட், அதாவது சுருக்கமாக RD அப்படின்னு ஒரு சூப்பர் ஸ்கீம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண தேதியில் இந்த காசை கட்டிடணும். 1 வருஷத்துல இருந்து 5 வருஷம், ஏன் 10 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் டைம் சூஸ் பண்ணலாம். டைம் முடியும் போது வட்டியும் முதலுமா ஒரு பெரிய அமௌண்ட் கைக்கு வரும். இப்போது 2026 இருக்க லேட்டஸ்ட் நிலவரப்படி நம்ம டாப் பேங்க்கில் எவ்வளோ வட்டி தராங்க அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம பாரத ஸ்டேட் பேங்க், அதாவது SBI பேங்க்கில் ஜெனரல் பப்ளிக்கு, அதாவது சாதாரண பொதுமக்களுக்கு 1 வருஷத்துல இருந்து 5 வருஷ டென்யூருக்கு வட்டி ரேட் கிட்டத்தட்ட 4.50% இருந்து 7% வரைக்கும் தராங்க. இதுவே நம்ம வீட்டு பெரியவங்க, அதாவது சீனியர் சிட்டிசனா இருந்தா எக்ஸ்ட்ராவா 0.50% வட்டி கிடைக்கும். இதுவே இந்தியன் பேங்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியன் பேங்க்ல இப்போ சூப்பரான வட்டி போயிட்டு இருக்கு. 1 வருஷத்துக்கு மேலே போனாலே நார்மல் ஆளுகளுக்கு 6.10% முதல் 6.80% வரைக்கும் வட்டி தராங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 7.30% வரைக்கும் வட்டி எகிரும். இண்ட் சுப்ரீம் 2.0, இண்ட் க்ரோ அப்படின்னு சில ஸ்பெஷல் ஸ்கீமும் வச்சுருக்காங்க. அடுத்ததாக கனரா வங்கி. கனரா பேங்க்கில் இப்போது செம டிமாண்ட். இவங்க 1 வருஷத்துல இருந்து 5 வருஷ RDக்கு 6.25% முதல் 6.60% வரைக்கும் வட்டி தராங்க. இதில் இந்த 444 நாட்கள், 555 நாட்கள் அப்படின்னு ஸ்பெஷல் ஸ்கீம் எல்லாம் இருக்குது. அதில் போட்டால் சீனியர் சிட்டிசனுக்கு அதிகபட்சமாக 7.10% வரைக்கும் தராங்க. அடுத்ததாக IOB பேங்க் தான். IOB பேங்க்கும் சளைச்சவங்க கிடையாது. இவங்களும் நார்மல் மக்களுக்கு 4.50% முதல் 6.80% வரைக்கும் வட்டி தராங்க. சீனியர் சிட்டிசன்களுக்கு எப்பவும் போல எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கு. எல்லாருக்கும் சும்மா வட்டி பர்சன்டேஜ் சொன்னா புரியாது. ஒரு ரஃப்பான கணக்கு பார்த்துருவோம். இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு பேங்க்ல சுமாராக 6.5% வட்டியில மாசம் 5000 அப்படின்னு 3 வருஷத்துக்கு தொடர்ந்து கட்டினீங்க அப்படின்னா நீங்க கட்டுற மொத்த அசல் 1,80,000. உங்களுக்கு கிடைக்க போற வட்டி மட்டும் கிட்டத்தட்ட 19,000க்கு மேல வரும். 3 வருஷம் முடிஞ்சு உங்க கைக்கு வர மெச்சூரிட்டி அமௌண்ட் சுமார் 2 லட்சம் ரூபாய். இதுவே நீங்க மாசம் 10,000 போட்டா 3 வருஷத்துல அசலும் வட்டியுமா சேர்ந்து சுமார் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்க அக்கௌண்ட்க்கு வரும். யோசிச்சு பாருங்க, சின்னதா சேமிச்ச காசு 3 வருஷத்துல 4 லட்சமா நிற்கும் போது வண்டியோ காரோ வாங்கவோ இல்லை ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணவோ எவ்வளோ மாசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்க
கரண்ட் அப்டேட்ஸ் படி தற்போதைய நிலவரப்படி நீங்கள் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேங்குக்கு போய் ஃபார்ம் எழுதி க்யூவில் நிற்கவே தேவையில்லை. உங்கள் மொபைலில் இருக்க நெட் பேங்கிங் இல்லைன்னா அவங்களோட ஒஃபிஷியல் ஆப்பான எஸ்பிஐ யோனோ, இண்டோ ஆசிஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கோட ஒஃபிஷியல் ஆப் மூலமாக வெறும் 2 நிமிஷத்தில் ஆன்லைன்லேயே ஆர்டி அக்கௌண்ட்டை வந்து நீங்களே ஓப்பன் பண்ணிடலாம். மாதம் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து காசு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரி ஆட்டோ டெபிட் ஆப்ஷனையும் ஆன் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக நம்மளில் பல பேருக்கு இருக்க பெரிய தலைவலியே இந்த மினிமம் பேலன்ஸ் மேட்டர் தான். அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா பேங்க்காரங்க சார்ஜஸ் அப்படின்னு போட்டு நம்ம காசை மைனஸில் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இனிமேல் அந்த ஆட்டம் செல்லாது. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா பேங்க்கில் இருக்க காசை எடுக்கலாமே தவிர அக்கௌண்ட்டை மைனஸ் பேலன்ஸுக்கு கொண்டு போக பேங்குகளுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு ஆர்பிஐ அதிரடியாக தடை விதிச்சிருக்காங்க. இனிமேல் உங்கள் அக்கௌண்ட் மைனஸில் போச்சுன்னா நீங்கள் தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்த அறிவிப்பா, சில பேர் 2-3 வருஷமாக ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுருப்பாங்க. இது இனோப்ரேட்டிவ் அக்கௌண்ட் அப்படின்னு முடக்கப்படும். இனிமேல் இந்த மாதிரி முடக்கப்பட்ட கணக்குகளை மறுபடியும் ஆக்டிவேட் செய்கிறதுக்கு பேங்க்காரங்க எந்த ஒரு கட்டணமும் ஃபைனும் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்காக நீங்கள் பேங்க் பிரான்ச்சுக்கு போய் க்யூவில் நிற்க தேவையில்லை. வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாக வீடியோ கேஒய்சி செஞ்சு ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்லேயோ லாக்கர்லேயோ காசு நகையை வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காசு உரிமை கோரப்படாமல் அன்கிளைம்டு டெபாசிட் அப்படின்னு பேங்க்லேயே முடங்கி கிடக்குது. இந்த சிக்கலை தீர்க்க இனிமேல் ஒரு பேங்க் அக்கௌண்ட்க்கு அதிகபட்சமாக 4 நாமினிகள் 4 நாமினிஸ் வரைக்கும் நீங்கள் நியமிக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ சூப்பர் சலுகை கொடுத்துருக்காங்க. இதனால் உங்கள் குடும்பத்துக்கு அந்த காசு போய் சேர்றது ரொம்ப ஈஸியாகும். அடுத்த அறிவிப்பா, பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கானது. ஒரு நிறுவனமோ அல்லது தொழிலதிபரோ 10 கோடி ரூபாய்க்கு மேலே பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த பேங்க்கில் 10% அல்லது அதுக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்களோ அந்த வங்கியில் மட்டும்தான் கரண்ட் அக்கௌண்ட்டோ அல்லது ஓவர் டிராஃப்ட் ஓடி கணக்கோ தொடங்க முடியும் அப்படின்னு ரூல்ஸை டைட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பா, நம்ம எல்லாரும் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அப்படின்னு யூபிஐ வழியாக காசு அனுப்புறது சர்வசாதாரணமாக போச்சு. இது வரைக்கும் ஜஸ்ட் பின் நம்பர் தெரிஞ்சால் டக்குன்னு காசு அனுப்பலாம். ஆனால் இனிமேல் பாதுகாப்புக்காக 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் வரப்போகுது. அதாவது பின் நம்பர் போடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனுக்கு வர ஓடிபி அல்லது உங்களோட கைரேகை அல்லது ஃபேஸ் லாக் வெரிஃபிகேஷன் மூலமாக தான் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதனால் உங்கள் ஃபோனை வேறு யாராச்சும் திருடினா கூட காசை அமுக்க முடியாது. அடுத்த அறிவிப்பா, இனிமேல் நீங்கள் யூபிஐயில் யாருக்காச்சும் ஒரு பெரிய தொகையை அனுப்பும்போது அது பாதுகாப்பான அக்கௌண்ட் தானா இல்லை ஏமாத்துறவங்களோட அக்கௌண்ட்டா அப்படின்னு பேங்க்கில் இருக்க கம்ப்யூட்டர் சிஸ்டமே உடனே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு எச்சரிக்கும் புது டெக்னாலஜியை கட்டாயமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நிதியாண்டில் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே கேஷாக டெபாசிட்டோ அல்லது வித்ட்ராவலோ பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு போயிடும். அதனால் கணக்கு வழக்கை கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்த அறிவிப்பா, ஒரு மிக முக்கியமான சைபர் கிரைம் அலர்ட் அப்படின்னே சொல்லலாம். நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களை குறிவச்சு சில ஸ்கேமர்கள் வராங்க. உங்கள் பேங்க் பாஸ்புக், ஏடிஎம் கார்டு, யூபிஐ டீட்டெயில்ஸ் அல்லது சிம் கார்டை எங்களுக்கு வாடகைக்கு கொடுங்க, வாரம் 10,000 20,000 தரும் அப்படின்னு ஆசை காட்டுவாங்க. நம்பிடாதீங்க. அவங்க கிரிப்டோ கரன்சி, ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் பண்ணுற திருட்டு காசை உங்கள் அக்கௌண்ட்க்கு மாற்றி ஏமாற்றுவாங்க. இதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே பிளாக் ஆகிடும். இந்தியாவில் எங்கேயுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, லோனும் கிடைக்காது, நேராக ஜெயிலுக்கு தான் போகணும். இன்கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கால் வந்தால் உடனே 1930 அப்படின்ற சைபர் கிரைம் நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க. நம்மளோட பாதுகாப்புக்காக தான் கவர்மெண்ட் இத்தனை ரூல்ஸை இறக்கியிருக்காங்க. இந்த புது ரூல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.